ஒரு நபருக்கு எதிராக நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், அந்த நபரை பற்றி தவறாய் பேசுகிறோம் அப்படின்னா முகத்துக்கு முன்னாடி அதை சொல்கிற நபரை விட முகத்துக்கு பின்னாடி நிறையா பேர்கிட்ட அவர் செய்த தவறுகளை போய் தூத்தி அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் ஏதாவது ஒரு நபர் ஒரு காரியத்தை முன்னேற்றமான ஒரு பாதையில் போகிறாரு, வேலைக்கு போகிறாங்க, இல்லை லைஃப்பில் செட்டில் ஆக போகிறாங்க, முன்னேற போகிறாங்க, கல்யாணம் கட்டிக்க போகிறாங்க அப்படின்னா எந்த இடத்துலேருந்து வர்றாங்க அந்த நபர், வேலைக்கு போகிறனா எந்த இடம், படிக்க போகிறீங்களா எந்த இடம், இல்லை கல்யாணம் கட்டிக்க போகிறீங்களா எந்த இடம்ன்றதை அவங்களுக்கே தெரியாமல் அதை கேட்டு அவர்களுக்கு முன்னாடி ஒரு புனிதமான ஒரு குரூப் கிளம்பும். அங்கே போய் அவங்கள பற்றி தவறாய் பேசி அந்த காரியம் நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு உத்தமமான ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. வஞ்சக வலை, அந்த வலையில் நீங்கள் இன்றைக்கி சிக்கிடக்கூடாது. உங்கள் கிட்ட நீங்கள் உதவி செய்கிற பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க, தலைமைத்துவத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட உங்களுக்கு கீழே உள்ள நபரை பற்றி யாராவது அவதூறாய் பேசினால், இந்த காரியத்தை நடக்க விடாமல் பண்ணுற மாதிரி, அவங்கள டேமேஜ் பண்ணுற மாதிரி யாராவது பேசினா நீங்கள் அந்த நபர்கிட்ட திருப்பி அவன் விரிக்கிற வஞ்சக வலையில் நீங்களும் போய் சேர்ந்துடக்கூடாது. ஒரு வேளை அந்த கீழே இருக்கிற நபர், உங்களுக்கு கீழே இருக்கிற நபர் என்னைக்கோ செய்த தவறு கூட அவங்க இன்றைக்கி சொல்லியிருந்திருக்கலாம், அவர் திருந்தி இருக்கலாம், அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்படியே தவறுனால நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன நஷ்டம் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், தலைமைத்துவத்தை ஆண்டவர் பிடுங்கிடுவார். கொடுக்கிற அவருக்கு பிடுங்கவும் தெரியும். ஒரு வேளை அந்த நபருக்கு வர வேண்டிய நன்மைகளை நம்மளும் அந்த காசிப் பேசுகிற நபரோடு சேர்ந்து தடுத்தா அவங்களுக்கு வர பனிஷ்மெண்ட்டில் நமக்கும் ஷேர் வரும். அதனால் யார் பேசினாலும் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. சொல்கிற நபருக்கு டைரெக்டாக கூப்பிட்டு விட்டுருங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த நபர் உன்னை பற்றி பேசினாருப்பான்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராக கூப்பிட்டு விட்டுருங்க. அப்போ தான் உண்மை வெளியே வரும். எப்படி உண்மையிலேயே அவன் நல்ல மோட்டிவில் தான் அவங்க மேலே அப்படி இருக்கேன்னு சொல்கிறான்னா அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். ஜெபிக்கிறத கூட அவன் வெளியில் சொல்லியிருக்க மாட்டான். ஒரு நபரை பற்றி தவறாய் பேசுகிறீங்க அப்படின்னா அவன் இமேஜை கெடுக்கிறதுக்கு, அவன் லைஃப்பை கெடுக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் அந்த வஞ்சக வலையில் அந்த வஞ்சகத்துக்கு துணை போகாதீங்க. நம்ம கூட இருக்கிற நபர்கள் யாருக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க, நமக்கு எகென்ஸ்டாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி வஞ்சகமான காரியத்தில் சிக்கி கொண்டிருந்தால் இன்றைக்கு நீங்கள் விடுவிக்கப்படணும். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கண்டிப்பாக அவர் உங்களை விடுவிப்பார். ரட்சகர் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் உங்களை ரட்சித்து விடுவிப்பார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நபர்கிட்ட போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. முகத்துக்கு நேராக சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு இங்கே வாழ பிடிக்கல, நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிறேன், இந்த வேலை பார்க்க பிடிக்கல, நம்ம ரீசனை டீசெண்டாக சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி வஞ்சகமான நபர்கள்கிட்ட நம்ம போராடுறது கடினம். அந்த மாதிரி வஞ்சகமான நபர்கள் கூடவே தான் இருப்பாங்க, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சண்டைக்காரனை கண்டுபிடிச்சிடலாம், வஞ்சகமான ஆட்களை கண்டுபிடிக்க முடியாதது ரொம்ப கஷ்டம். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் ஒருவரே ரட்சகர், அவர் உங்களை விடுவிப்பார். இனி இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்கள் மாட்டிக்கூடாது. காலையில் எழுந்ததும் கேட்டுருங்க, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை உணர்த்தி வழிநடத்தும்னு கேளுங்க. அந்த உணர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆவியானவர் உள்ளேருந்து உங்களை உணர்த்துவார். இந்த மாதிரி வஞ்சகமான நபர்கள்கிட்ட நீங்கள் மாட்ட மாட்டீங்க. அவனுடைய பிளான்ஸை அவன் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உனக்கு சொல்லிடுவார். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அவர் ஒருவரே ரட்சகர்.